Hello viewers, welcome to Math Tutor. Exercise 2.6 second sum. How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? So இங்க வந்து பாத்தீங்கன்னா consecutive add integers உடைய sum வந்து 480 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த add integers எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா beginning with 5. So add integers நமக்கு தெரியும். Add integers அப்படின்னா என்னது? Integers என்னது? நெகட்டிவ் நம்பர் 0 பாசிட்டிவ் நம்பர் இதுதான் இன்டிஜர்ஸ். அதில் ஆட் இன்டிஜர்ஸ் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் 1 3 5 7 9 -1 -3 -5 -7 எட்ஸெட்ரா. இதில் 1 3 5 7 9 எட்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இன்டிஜர்ஸ். ஆனால் இந்த ஆட் இன்டிஜர்ஸில் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பிகினிங் வித் 5. அப்போ ஆட் இன்டிஜர்ஸ் 5ல் ஸ்டார்ட் ஆகணும்னா 5. நெக்ஸ்ட்டு 5க்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆட் இன்டிஜர் 7. நெக்ஸ்ட்டு 9 11 etc. அப்படியே போய்கிட்டே இருக்குமா? எஸ், இதுதான் வந்து கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் பிகினிங் வித் 5. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் பண்ணணும். எப்போ எந்த டேர்ம் வரைக்கும் சம் பண்ணால் நமக்கு 480 வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம சம் வந்து என்ன எடுத்துக்கலாம்? SN அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ SN is equal to 5 plus 7 plus 9 plus etc. ஸோ இதோட சம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சம் ஃபைண்ட் அவுட் பண்ணல. சம் வந்து 480 வரணும் அப்படின்னா எத்தனை டேர்ம் வரும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இது வந்து என்ன சீரீஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தா எனக்கு தெரியும். ஃபைவ் ப்ளஸ் 2 7, 7 + 2 9. ஸோ 2 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இது வந்து என்ன சீரீஸ்? arithmetic series, which is an arithmetic series with the first term a is equal to 5, d is equal to second term minus first term we get 2. கரெக்ட்டுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், காமன் டிஃபரன்ஸ் 2வும் தெரியும், இது அரித்மெட்டிக் சீரீஸ்னு தெரிஞ்சிருச்சு. சம்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. சம் வந்து 480 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 480 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சம் இருக்கு இல்லையா, SN, அதை வந்து 480 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். சரி, we know the formula SN is equal to, இங்கே வந்து 2 ஃபார்முலா இருக்குது. சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா SN is equal to n/2 into 2a plus n-1 into d. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா n/2 into a plus l அப்படிங்கிற இந்த 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ஃபார்முலா வந்து லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதில் லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். SN is equal to n/2 into 2a plus n-1 into d. இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் n தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். a தெரியும், d தெரியும். ஸோ ஏவும் தெரியும், டியும் தெரியும், அண்ட் ஆல்சோ SNனும் தெரியும். கரெக்டாக? எஸ், எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ எல்லாமே தெரிஞ்சதுனால n மட்டும் தான் தெரியாது. ஆனால் SN தெரியும், 2a a தெரியும், d தெரியும். ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ SN is 480. 480 is equal to n/2 into 2a. இப்போ 2 into a is 5 plus n-1 into d. d ஓட வேல்யூ 2. ஸோ 480 is equal to n/2 into 2 5s are 10 plus இது வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். n-1 into 2 மல்டிப்ளை பண்ணலாமா? 2n, n into 2 2n, -1 into 2 -2. So we get n/2 into 10 minus 2 8 plus 2n. ஸோ இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக இருக்குது. இங்கே 2n, இங்கே 8 ஈவன் நம்பராக. அப்போ 2 காமனாக வெளியில் எடுத்துடலாமா? ஸோ we get n/2 into 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இதில் என்ன இருக்கும்? 4 4 2s are 8 இல்லையா? அப்போ 2 எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் 4 இருக்கும். 2nல 2 எடுத்தாச்சுன்னா n மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 கேன்சல். we get n into 4 plus n. இது வந்து 480 is equal to. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கலாமா? இல்லைன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். n into 4 4n plus n into n n ஸ்கொயர். ஸோ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும் பொழுது we get n ஸ்கொயர் plus 4n. ஆர்கஸில் இருக்கிறது எல்கஸ் ரைட் பண்ணிட்டேன். இஸ் ஈக்குவல் டு எல்கஸில் இருக்கிறது ஆர்கஸஸ் ரைட் பண்ணுறேன். அப்படி டோட்டலாக இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆகாது. சரிங்களா?
ஓகே n ஸ்கொயர் ப்ளஸ் 4n இஸ் ஈக்குவல் டு 480. இது அப்படியே 480 எல்கேசி கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும். n ஸ்கொயர் ப்ளஸ் 4n மைனஸ் 480 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது வேரியபிள் வந்து n, ஓகேங்களா. ஸ்கொயர் டேர்ம் n term, the power 1 term and constant term. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு quadratic equation. ஸோ இந்த quadratic equation நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். n square plus 4n minus 480 is equal to 0. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா constant term இருக்குல்லையா 480, இந்த 480 ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 24 into 2, 24 2s are 48 தெரியும் இல்லையா. 48 12 டிவைட் பண்ணால் 24 கிடைக்கும். ஸோ 24 2s are 48 0. ஸோ 24 into 20 480 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது இந்த 4n இருக்கு இல்லைங்களா, இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரித்து எழுத போகிறோம். எப்படி பிரித்து எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது தேர்ட் யூனிட்டில் உங்களுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n ஸ்கொயர் 1, கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 480, 1 into மைனஸ் 480 மைனஸ் 480. இது வந்து ப்ராடக்ட். சம் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 4n வரணும், ஓகேங்களா. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 24 into 2480 இங்கே மைனஸ் இருக்கனால சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் என்ன வரணும்னா சம்மான ப்ளஸ் 4 வந்து கிடைக்கணும். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 4 வரணும்னா இங்கே தான் மைனஸ் வரும், கரெக்டாக. ஸோ 24 மைனஸ் 20 பண்ணால் 4 கிடச்சிரும், கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 24 into 2, 24 into 20 480, கரெக்டாக வந்துடுச்சா. ஸோ அப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் இந்த ப்ளஸ் 4n இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ ரெண்டாக பிரித்து எழுதணும். ப்ளஸ் 24n மைனஸ் 20n அப்படின்னு பிரிச்சுக்கணும். இந்த ப்ளஸ் 4n வந்து 24n மைனஸ் 20n பிரிச்சுட்டு மீதியெல்லாம் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் n காமன் வெளியில் எடுத்துடலாமா. ஸோ ரிமைனிங் என்ன கிடைக்கும், n ஸ்கொயரில் n எடுத்தாச்சுன்னா ஒரு n இருக்கும். ப்ளஸ் 24nல n எடுத்தாச்சுன்னா we get 24 மட்டும்தான் இருக்கும். ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். அண்ட் ஆல்சோ 20 வந்து காமனாக இருக்குது. மைனஸ் 20 வெளியில் எடுத்தாச்சுன்னா மைனஸ் 20nல மைனஸ் 20 எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் n மட்டும்தான் இருக்கும். மைனஸ் 480ல் மைனஸ் 20 எடுத்தாச்சு, மைனஸ் 480ல் மைனஸ் 20 எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 24 தான் இருக்கும். ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுலேயுமே n ப்ளஸ் 24 n ப்ளஸ் 24 காமனாக இருக்கா, வெளியில் எடுத்துக்கலாம். n ப்ளஸ் 24 வெளியில் எடுத்தாச்சுன்னா அதில் ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குது, n மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் n ப்ளஸ் 24 அப்படிங்கிறது ஒரு டேர்ம், n மைனஸ் 20ங்கிறது ஒரு டேர்ம். ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் 0 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 0 எப்போ கிடைக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் 0 வரணும் மட்டும்தான் 0 ஆகும். அப்போது n ப்ளஸ் 24 வந்து 0வாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா n மைனஸ் 20 வந்து 0வாக இருக்கணும். இப்போ n ப்ளஸ் 24 0வாக இருந்துச்சுன்னா என்னோட வேல்யூ என்ன ஆகும், ப்ளஸ் 24 எடிஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் 24 கிடைக்கும். n மைனஸ் 20 0வாக இருந்தது அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 20 அப்படின்னு ஆகும். ஸோ ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இப்போ என்னங்கிறது என்ன இந்த சம்லன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிறது கவுண்ட் பண்ணுறது. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குமா நெகட்டிவில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்கும். மைனஸில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இருக்காது. அப்போ இது வந்து என்னது, இட் இஸ் நாட் பாசிபிள். therefore n is equal to 20. அப்போ என்னோட வேல்யூ என்னது 20. அப்போது கொடுத்தக்கூடிய சீக்வன்ஸ், அதாவது how many consecutive add integers beginning with 5 will sum to 480 அப்படின்ற இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களே. அப்போ எத்தனை கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் பிகினிங் வித் 5 ஆட் பண்ணால் நமக்கு 480 கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 கான்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸை சம் பண்ணால் தான் நமக்கு சம் வந்து 480 கிடைக்கும். therefore 20 consecutive add integers beginning with 5 will sum to 480. That's all.